தேடி வந்தே சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. குணமான மகனை நடமாட வைத்தார். கடல் மீது தவித்த கப்பலை காத்தார். குணமான மகனை நடமாட வைத்தார். கடல் மீது தவித்த கப்பலை காத்தார். பால் கொண்ட கலசம் பொங்கிடச் செய்தார். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தான். பால் கொண்ட கலசம் பொங்கிடச் செய்தார். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தான். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தான். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. கடல் நீரும் கூட உன் கோயில் காண அலையாக வந்து உன் பாதம் சேரும். கடல் நீரும் கூட உன் கோயில் காண அலையாக வந்து உன் பாதம் சேரும். அருள் தேடி நாங்கள் உன் பாதம் பணிந்தும் அன்பாகிய எமக்கு அருள் தாரும் அம்மா. அருள் தேடி நாங்கள் உன் பாதம் பணிந்தும் அன்பாகிய எமக்கு அருள் தாரும் அம்மா. அன்பாகிய எமக்கு அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. முடமான மகனை நடமாட வைத்தாய். கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். முடமான மகனை நடமாட வைத்தாய். கடல் மீது
தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிடச் செய்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். துயர் நிறை மறை உண்மைகள். முதலாவது துயர் நிறை மறை உண்மை. இயேசு இரத்த வியர்வை சிந்தியதை தியானித்து நம் பாவங்களுக்காக மனத்துயர் அடைய ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்
மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், எங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உம்முடைய இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. இரண்டாவது துயர்நிறை மறை உண்மை. இயேசு கற்றூனில் கட்டுண்டு அடிபட்டதை தியானித்து புலன்களை அடக்கி வாழும் வரம் கேட்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், எங்களை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மூன்றாவது துயர்நிறை மறை உண்மை. இயேசு முள்முடி தரித்ததை தியானித்து நம்மையே ஒடுக்கவும் நிந்தை தோல்விகளை மகிழ்வுடன் ஏற்கவும் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், எங்களை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. நான்காவது துயர்நிறை மறை உண்மை. இயேசு சிலுவை சுமந்து சென்றதை தியானித்து
வாழ்க்கை சுமையை பொறுமையோடு ஏற்று வாழ ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றும். எல்லாரையும் இன்னும் பாதையில் நடத்தியர்களும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. ஐந்தாவது துயர்நிறை மறைவுண்மை. இயேசு சிலுவையில் அறையப்பட்டு இறந்ததை தியானித்து இயேசுவை அன்பு செய்யவும் பிறரை மன்னிக்கவும் வரம் கேட்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், எங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றும், எல்லாரையும் இன்னும் பாதையில் நடத்தியவர்களும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. அதிதூதரான தூய மிக்கேலே, வானதூதர்களான தூய கபிரேலே, ரஃபேலே, திருத்தூதர்களான தூய பேதுருவே, பவுலே, யோவானே, யாக்கோபே, நாங்கள் எத்தனை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் மன்றாடிய இந்த 53 மணி ஜபத்தையும் உங்கள் புகழ்ச்சியோடு ஒன்றாக சேர்த்து புனித அன்னை மரியாவின் திருப்பாதத்தில் காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். ஆமென். சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவாயிரும். சுவாமி, உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயப்பண்ணி ரட்சியும். சுவாமி, தூய ஆவியாராகிய சர்வேஸ்வரா, எங்களை தயப்பண்ணி ரட்சியும். சுவாமி, நம திருத்துவமாகிய ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயப்பண்ணி ரட்சியும். சுவாமி, புனித மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வேசனுடைய புனித மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களின் உத்தம கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவினுடைய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையின் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ வர பிரசாதத்தின் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா பரிசுத்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அத்தியந்த விரத்தியாய் இருக்கிற மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பழுதற்ற கன்னியாய் இருக்கிற மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னி சுத்தம் கெடாத மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா அன்புக்கு பாத்திரமாய் இருக்கிற மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆச்சரியக்குரிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நல்ல ஆலோசனை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிருஷ்டிகருடைய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இரட்சகருடைய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா
உடைத்தான கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா வணக்கத்துக்குரிய கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரகாசமாய் சுதிக்கப்பட யோக்கியமாய் இருக்கிற கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சக்தி உடைத்தவளாய் இருக்கிற கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தயவுள்ள கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசியாய் இருக்கிற கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கருணத்தின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானத்துக்கு இருப்பிடமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் சந்தோஷத்தின் காரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞான பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகிமைக்குரிய பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அத்தியந்த பக்தியுடைத்தான பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைபொருளை கொண்ட ரோஜா மலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது ராஜாவினுடைய உப்பரிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கந்தமயமாய் இருக்கிற உப்பரிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சொர்ணமயமாய் இருக்கிற ஆலயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வாக்கு தத்தத்தின் பெட்டகமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரலோகத்தினுடைய வாசலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விடிய காலத்தின் நட்சத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரருக்கு ஆரோக்கியமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஸ்தி படுகிறவர்களுக்கு தேற்றவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்தவர்களுடைய சகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சம்மனஸ்களுடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களுடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை வாக்கினர்களுடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலர்களுடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறை சாட்சிகளுடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சுதியர்களுடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களுடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களுடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவமின்றி உற்பவித்த ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரலோகத்துக்கு ஆரோபணமான ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு ஜெபமாலையின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சமாதானத்தின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை போக்கியருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. இயேசு கிறிஸ்து நாதருடைய திரு வாக்குத்தத்தங்களுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் தூய அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. இறைவா, முழு மனதோடே தெண்டனாக விழுந்து கிடக்கிற இந்த குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் பரிசுத்த கன்னியான மரியாளுடைய வேண்டுதலினாலே சகல சத்துருக்களின் சற்பனையிலே நின்று பிரசன்னராய் தயவு செய்து வெற்றியும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரான இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமென். அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க, எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உம்மை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உம்மை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். மறையாத வானிலவாய், மாறாத வான்மழையாய், மறையாத வானிலவாய், மாறாத வான்மழையாய், திகழ்கின்ற திருமரியே நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.
Father, we adore you. Lay our lives before you. How we love you. Jesus, we adore you. Lay our lives before you. How we love you. Spirit, we adore you. Lay our lives before you. How we love you. Trinity, we adore you. Lay our lives before you. How we love you. A reading from the Acts of the Apostles. The disciples entered the city and went up to the room where they were staying. Peter, John, James, Andrew, Philip and Thomas, Bartholomew and Matthew, James son of Alphaeus, Simon the Patriot, and Judas son of James. They gathered frequently to pray as a group together with the women and with Mary, the mother of Jesus, and with his brothers. The word of the Lord. Thanks be to God. My dear friends in Christ Jesus, yesterday, after having preached on Mary as mother of joy, and my first question was, how are you? I decided to ask somebody a question. I met this friend of mine and I asked him, John, what's up? And his face turned pale. He became angry and he said, Father, don't you know the situation right now? The pandemic is taking all our peace of mind. It's aggravating the pain day after day. And we all are living in fear. Not only that, the natural disasters, the nature is showing back to us whatever we had done against it. And this year has been a terrible year. We have lost hope. We are hopeless. And you're asking me this question, what's up? Is this right for you, Father? I was shocked. I just asked him a simple question, what's up? And I said, now what to do, John? The situation is like this. There's no hope, Father. We are hopeless, and that's it. And I asked him, but John, last year when I met you in the year 2019, you said the 2020 year is going to be great. It's going to be like the 2020 match. We're going to have a great time. The world is going to be the super developed nation, everything. But yes, Father, we hoped a lot of things. We hoped a lot of things in this coming year, but this year turned out to be something devastating, Father. And I told him, yes, John, your hope was a worldly hope. Your hope was a worldly hope. It's just like anything else. I hope that it rains today. I hope that I'm going to have a good day today. I hope that my parish priest is going to tell very good things about me. Or I hope that my husband or wife is going to tell good things about me. I hope my children are going to be obedient to me. This hope is worldly hope. But as Christians, we are called to have a hope which will give us
joy and happiness. And what is that hope all about? The hope that God is in control of my life. The hope that God is with me every moment of my life. The hope that God takes care of everything that is happening in my life. Yes, my dear friends in Jesus Christ, hope is this. When we have faith and belief in Jesus Christ, and our dear Pope Francis very beautifully says, Mary teaches people to hope in life's darkest moments. Mary teaches people to hope in life's darkest moments. The friends, they say in English, stars shine only when the sky is dark. Stars shine only when the sky is dark. And so also we can be happy and joyful only when we have troubles, only when we have difficulties, and only when we have challenges. Are we alone when we are undergoing all these things? No. Our dear mother is with us. Dear friends, in the year 1870, when Prussia was conquering France, there was this small town called Ponme. Mother Mary appears to all the poor people who were caught in the ravages of war. The Prussians had already captured Paris, and they are moving towards the city called Lava. And in this city, there is a small town, Ponme, where Mother Mary appears and gives those poor villagers hope. First, Eugene, who was helping his father, recognizes our dear mother when the stars give way and our mother appears. And his brother Joseph joins him, and he also recognizes our dear mother. She was so bright and beautiful. She was smiling. And in some time, all the children in the village come and recognize her, whereas the adults are not able to see her. The parish priest of the town comes and he says, pray more ardently, pray more fervently. And the villagers join in prayer, and they saw our dear mother smiling. But after a few moments, her face goes dull. She is speaking something they are not able to hear. The parish priest says, pray even more ardently. Let's begin the evening prayer. They all kneel down and pray the litany of our dear mother. And Mother Mary says, pray, God will answer soon. My son lets his heart be touched. My son lets his heart be touched. And Mother Mary gives them this message. They pray even more ardently. At about 9 p.m. in the evening, she disappears in the sky, and they receive the message that the Prussians have withdrawn their army, and in 10 days' time, they have signed a peace treaty, and they spared the whole of France. Yes, dear friends, when we place our trust and confidence in God, with the help of our dear mother, we will be saved. And that is what I'm going to ask all of you. The first thing is trust. Have faith in God. Just like our dear mother. She's a beautiful example. She tells us, just throw yourself into the arms of God. Throw yourself into the arms of God. Dear friends, that is trust. Trust is not something which I say, I believe, and I go and continue to live a life of sadness because I have a lot of doubts, a lot of anxieties and questions. Dear friends, there is this beautiful story about an elephant. Once a foreigner visited India, and he asks this elephant trainer, how come you are able to manage this elephant with a small rope? And the elephant trainer says, when the elephant was young, we tied it with a small rope. And at that time, although it pulled so many times, the elephant was not able to break the rope. And even till today, the elephant believes that it cannot break the rope,
and therefore we are able to manage the huge elephant with a small rope. Dear friends, this could be sometimes a beautiful example in our own lives. We may believe, we may think that I'm not able to break this, I'm not able to come out of this, I'm not able to get out of my negativity, get out of my depression, get out of my anxieties. And today Mother Mary asks all of us, just trust in God. Just trust, have faith in Him. He will break all the bondages for you. Friends, when Mother Mary said yes, it was not an easy task for her. Angel appears and says, go to this town called Bethlehem. She's carrying, she's going. And after the child is born, the angel once again appears and says, come on, get up, now come to Nazareth. And she listens to our angel Gabriel, and she follows the instructions of God, just completely trusting. There's no doubt. She knew for sure that God has a plan for her, and God will do everything for her good. And that is how Mother Mary today sets a beautiful example. And that is what in our Christian language we say, faith assures hope. Faith, trust and hope are interlinked with each other. And when we have faith, where there is faith, there is no despair. Where there is faith, there is no darkness. Where there is faith, there is no bitterness. And secondly, faith comes with listening. For heaven's sake, please don't listen to some of the social media which is promoting a lot of discouragement in people, a lot of demotivation in people. And some people also, the minute they see you, they say all negative things they say. The more we listen to such people and such news, we get into the rut of discouragement. Friends, today, Mother Mary asks all of us, listen to God. Listen to God. And how can we listen to God? We can listen to God in the Holy Scriptures. And therefore, dear friends, every day we are called to read the Word of God. The more and more we read the Word of God, we experience the presence of God and the power of God. And that is what the Gospels say. She was pondering on the Word of God. Always, when Joseph left her, when Jesus left her for the ministry, when Jesus died, the women of Jerusalem are preparing spices to anoint the body of Jesus. And on that holy Saturday, the day dedicated to our dear mother, she spends time in prayer. When the disciples were afraid and they were going, she brings all of them. And she says, let's listen to God. Because by listening to God, we are filled with hope. Yes, dear friends, the more we listen to God, we will be filled with hope. And thirdly, hope comes when we live out our faith. When we live out our faith. Yes, dear friends, when we begin to live our faith, we will be filled with hope. And this can be seen in the life of our dear mother. She not only said yes, she not only said obediently, yes, I will do whatever you say, but she did that. She did whatever she promised to God. And therefore faith, when lived out, brings hope in all of us. And that is what Mother Mary asks all of us. Not only have faith, but also live out that faith. Friends, today's world leaves us in two states of living, two extremes. Either we are filled with presumption, saying there is no God, there is nothing, man. The world is just, it's going to end here. Or we are filled with despair. God is not with me. God has abandoned me. God has forgotten me. God has left me all alone. And therefore, if you and I have to be filled with hope, we have to live out our belief. Live our belief. Live the faith that we have received. And that is why our Pope Francis presents Mother Mary as the pillar of our hope. Recently, on June 20th, 2020, our Pope added this particular litany, Mary, Mother of Hope, pray for us, in our litany. And he asked all of us to pray to Mother Mary to be filled with hope. Yes, dear friends, only when we intercede, ask the intercession of our dear mother,
can we be filled with hope and can we live out our Christian life? Dear friends, there was this young woman. She had a great transformation and she wanted to show the entire world that, she is now filled with hope. And she organized a party on the wedding anniversary of her parents and called all her near and dear ones, her relatives, everybody, to tell them that she is now filled with hope. She is a transformed person. But it so happened that when she went for bath and came out, she poured all the cosmetics on her dress. She went to change and she came back and she saw it was already time up. And she was rushing, and in the meantime she had not done her hair properly. She had not set her clothes properly, and she landed up there. She was little uncomfortable. She was thinking, how can I tell others or show others that I am a transformed person? I'm a person with hope. But she decided that she will put on a smiling face. She will be happy, and she will go around gelling around with everybody. And at the end of the party, when she sat alone, she heard the voice of God. You have been an example of hope. When you went around smiling, when you went around laughing, when you lived the moment, you showed hope to others. Yes, dear friends, when we live the moment, when we know for sure that God is in control of my life, just like Mother Mary, and I will do whatever He asks of me, I will be obedient to God, and I will make sure that I put God's will in the first place. We will be filled with hope, and we will be an example of hope to others, just like our dear mother. And therefore, dear friends, today, as the psalmist says, hope not in things, but in God Himself. Psalm 71 verse 5, hope not in things, but in God Himself. Let us hope in God. Let us ask the intercession of our dear mother. Dear friends, today, the more and more we listen to the negative people or the people who are discouraging us, we are filled with pain and problem. And the more we listen to God, the more we look at our dear mother on this last novena day, we are filled with patience and peace of mind. And that is what the world requires today. The world requires patience and peace of mind. And this can come only when we listen to God. And when we have listened to God, and when we have received the gifts of peace and patience of mind, we will definitely be filled with hope, and we will be spreading this hope to others. As true Christians, just like our dear mother, let us spread hope and make this world a better place, because God is not going to let us down. God is not going to leave us alone in this pandemic or in this difficult moment, and God is not going to abandon us. God is in control of things. The more we listen to Him, the more we place our trust and confidence in Him, and the more we surrender our lives, our families, our neighborhood, our society, and the entire world, the more He is going to work wonders for us. And therefore, with deep trust and confidence, let us place all our near and dear ones, the entire world, and everybody into the hands of God, asking the help of our dear mother, and let us live positive, and let us spread this positivity. And that is all about hope. May God bless all of us to be positive, and may God help all of us to spread this positivity, and may Mother Mary be our guide and our protector in this journey and in this mission of spreading hope. May God bless all of us, and may we continue to walk in His holy path. Amen. We now have the blessing of the sick. Let us pause for a moment and place our sickness. And as we pray this prayer, may we believe and trust that God will heal all our infirmities. O Lord, look upon your servants.
laboring under weariness of body and soul. Purified by our sufferings, may we soon find ourselves healed by your mercy, through Christ our Lord. Amen. May the Lord Jesus Christ be with you to defend you, within you that he may sustain you, before you that he may lead you, behind you that he may protect you, above you that he may bless you. In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. Amen. ಪ್ರಭು ನಿಮ್ಮೊಡನೆ ಇರಲಿ. ನಿಮ್ಮ ಆತ್ಮದೊಡನೆಯೂ ಇರಲಿ. ಸಂತ ಲೂಕನು ಬರೆದ ಶುಭ ಸಂದೇಶದಿಂದ ವಾಚನ. ಪ್ರಭುವೇ ನಿಮಗೆ ಮಹಿಮೆ ಸಲ್ಲಲಿ. ಎಲಿಜಬೆತಳು ಗರ್ಭಿಣಿಯಾದ 6ನೇ ತಿಂಗಳಲ್ಲಿ ದೇವರು ಗಾಬ್ರಿಯೇಲ್ ದೂತನನ್ನು ಗಲಿಲೆಯದ ಪ್ರಾಂತ್ಯದ ನಜರೇತ್ ಎಂಬ ಊರಿನಲ್ಲಿದ್ದ ಒಬ್ಬ ಕನ್ನಿಕೆಯಲ್ಲಿಗೆ ಕಳುಹಿಸಿದರು. ಆಕೆಗೆ ದಾವೀದರಸನ ವಂಶಜನಾದ ಜೋಸೆಫನೊಂದಿಗೆ ನಿಶ್ಚಿತಾರ್ಥವಾಗಿತ್ತು. ಆಕೆಯ ಹೆಸರು ಮರಿಯ. ದೇವದೂತನು ಆಕೆಯ ಬಳಿಗೆ ಬಂದು, ದೈವಾನುಗ್ರಹ ಭರಿತಳೆ, ನಿನಗೆ ಶುಭವಾಗಲಿ, ಸರ್ವೇಶ್ವರ ನಿನ್ನೊಡನೆ ಇದ್ದಾರೆ ಎಂದನು. ಇದನ್ನು ಕೇಳಿದೆ ಮರಿಯಳು ತಬ್ಬಿಬ್ಬಾದಳು. ಇದೆಂತಹ ಶುಭಾಶಯ ಎಂದು ಅವಳು ಯೋಚಿಸತೊಡಗಿದಳು. ದೂತನು ಆಕೆಗೆ, ಮರಿಯ, ನೀನು ಅಂಜಬೇಕಾಗಿಲ್ಲ, ದೇವರ ಅನುಗ್ರಹ ನಿನಗೆ ಲಭಿಸಿದೆ. ಇಗೋ, ನೀನು ಗರ್ಭವತಿಯಾಗಿ ಒಬ್ಬ ಮಗನನ್ನು ಹೆರುವೆ, ಆತನಿಗೆ ಯೇಸು ಎಂಬ ಹೆಸರಿಡಬೇಕು. ಆತನು ಮಹಾಪುರುಷನಾಗುವನು, ಪರಾತ್ಪರ ದೇವರ ಪುತ್ರನೆನಿಸಿಕೊಳ್ಳುವನು. ಪಿತಾಮಹ ದಾವೀದರಸನ ಸಿಂಹಾಸನವನ್ನು ಸರ್ವೇಶ್ವರನಾದ ದೇವರು ಆತನಿಗೆ ಕೊಡುವರು. ಯಾಕೋಬನ ವಂಶವನ್ನು ಆತನು ಚಿರಕಾಲ ಆಳುವನು. ಆತನ ರಾಜ್ಯಭಾರಕ್ಕೆ ಅಂತ್ಯವೇ ಇರದು ಎಂದನು. ಅದಕ್ಕೆ ಮರಿಯಳು, ಇದು ಆಗುವುದಾದರೂ ಹೇಗೆ? ನನಗೆ ಯಾವ ಪುರುಷನ ಸಂಸರ್ಗವೂ ಇಲ್ಲವಲ್ಲ ಎಂದು ವಿಚಾರಿಸಿದಳು. ದೂತನು ಪ್ರತ್ಯುತ್ತರವಾಗಿ, ಪವಿತ್ರಾತ್ಮ ನಿನ್ನ ಮೇಲೆ ಬರುವರು, ಪರಾತ್ಪರ ದೇವರ ಶಕ್ತಿ ನಿನ್ನನ್ನು ಆವರಿಸುವುದು. ಈ ಕಾರಣದಿಂದ ನಿನ್ನಲ್ಲಿ ಹುಟ್ಟುವ ಆ ಪವಿತ್ರ ಶಿಶು ದೇವರ ಪುತ್ರ ಎನಿಸಿಕೊಳ್ಳುವನು. ಪ್ರಭುವಿನ ಶುಭ ಸಂದೇಶ. ಕ್ರಿಸ್ತರೇ ನಿಮಗೆ ಸ್ತುತಿಯಾಗಲಿ. ಪ್ರಭು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರಲ್ಲಿ ನನ್ನೊಲವಿನ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, ಇದು ಕಷ್ಟದ ದಿನಗಳು, ನೋವಿನ ದಿನಗಳು, ದುಃಖದ ದಿನಗಳು, ಹಾಗೆಯೇ ಶೋಧನೆಯ ದಿನಗಳು. ಇಂದು ಇಡೀ ವಿಶ್ವ ಕೊರೋನಾ ವೈರಸ್ನಿಂದ ತತ್ತರಿಸಿ ಹೋಗಿದೆ. ಈ ವೈರಸ್ನಿಂದ ಲಕ್ಷಾಂತರ ಜನರು ತಮ್ಮ ಜೀವವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲ ಶಾಲಾ ಕಾಲೇಜುಗಳು, ದೇವಾಲಯಗಳು, ಗುಡಿ ಮಸೀದಿಗಳು ಇಂದು ಮುಚ್ಚಿ ಹೋಗಿ ತಿಂಗಳುಗಳೇ ಆಗಿವೆ. ಎಷ್ಟೋ ಕಂಪನಿಗಳು ಇಂದು ಮುಚ್ಚಿ ಹೋಗಿವೆ. ಎಷ್ಟೋ ಜನರು ತಮ್ಮ ಕೆಲಸವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಇನ್ನು ಹಲವು ಕಡೆ ಅಧಿಕ ಮಳೆಯಿಂದಾಗಿ, ನೆರೆ ಹಾವಳಿಯಿಂದಾಗಿ ಎಷ್ಟೋ ಮುಗ್ಧ ಜನರು ತಮ್ಮ ಮನೆ ಮಠಗಳನ್ನು, ಗದ್ದೆ, ಹೊಲಗಳನ್ನು ಕಳೆದುಕೊಂಡು ಕಂಗಾಲಾಗಿದ್ದಾರೆ. ಹೀಗೆ ಎಷ್ಟೊಂದು ಕಷ್ಟಗಳನ್ನು, ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ನಾವು ಇಂದು ಎದುರಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. ನಮ್ಮ ಬದುಕು ಕಷ್ಟವಾಗುತ್ತಿದೆ. ನಾವು ನಮ್ಮ ಬದುಕಿನಲ್ಲಿ ದಿನೇ ದಿನೇ ಹತಾಶರಾಗುತ್ತಿದ್ದೇವೆ, ನಿರಾಶೆ, ನಿರುತ್ಸಾಹಿಗಳಾಗುತ್ತಿದ್ದೇವೆ. ಇಂದು ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವವರ ಸಂಖ್ಯೆ ಏರುತ್ತಿದೆ. ಮಾನಸಿಕ ಒತ್ತಡ, ಖಿನ್ನತೆ, ಮಾನಸಿಕ ರೋಗಗಳಿಗೆ ಬಲಿಯಾಗುವವರ ಸಂಖ್ಯೆ ಹೆಚ್ಚಾಗುತ್ತಿದೆ. ಹಿಂದೆ ಇದ್ದ ಯಥಾಸ್ಥಿತಿಗೆ ಮರಳುವ ನಂಬಿಕೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಯಾರಿಗೂ ಇಲ್ಲ. ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, ಇಂದು ಈ ಸಮಸ್ಯೆಗಳಿಗೆ ಪರಿಹಾರವನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳುವುದು ಮುಖ್ಯವಾಗಿದೆ. ಅದಕ್ಕಿಂತ ಮುಖ್ಯ, ಇಂದು ನಾವೆಲ್ಲರೂ ನಮ್ಮ ತಪ್ಪುಗಳನ್ನು, ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು, ಕಷ್ಟ ತೊಂದರೆಗಳನ್ನು, ಅವಶ್ಯಕತೆಗಳನ್ನು ದೇವರಿಗೆ ಸಮರ್ಪಿಸಬೇಕಾಗಿದೆ. ಏಕೆಂದರೆ ದೇವರ ಪ್ರೀತಿ, ಕರುಣೆ, ಕ್ಷಮೆ
ಅನಾವರಣಗೊಳ್ಳುವುದು ಇಂತಹ ದುಃಖದ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ, ಕಷ್ಟದ ದಿನಗಳಲ್ಲಿ. ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, ಅಂದು ಕಲ್ವಾರಿ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಯೇಸು ಶಿಲುವೆ ಮೇಲೆ ಸಾಯುವಾಗ ಇಂಥದೇ ದುಃಖದ ಸ್ಥಿತಿ ಇತ್ತು, ನೋವಿನ ಸ್ಥಿತಿ ಇತ್ತು, ಚಿಂತಾಜನಕದ ಸ್ಥಿತಿ ಇತ್ತು. ಆದರೆ ಅಂದು ದೇವರ ಪ್ರೀತಿ, ಕ್ಷಮೆ, ಕರುಣೆಗಳು ಅನಾವರಣಗೊಳ್ಳುತ್ತದೆ. ಪ್ರಿಯರೇ, ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮನವರ ಜೀವನದಲ್ಲಿಯೂ ಕೂಡ ನಾವು ಕಷ್ಟಗಳನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ, ದುಃಖವನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ, ನೋವನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. ಆದರೆ ಆಕೆ ಇವೆಲ್ಲವನ್ನು ಎದುರಿಸಿ ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸುತ್ತಾರೆ. ಇದಕ್ಕೆ ಕಾರಣ ದೇವರ ಮೇಲೆ ಆಕೆಗಿದ್ದ ನಂಬಿಕೆ. ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮನವರ ಸಂಪೂರ್ಣ ಜೀವನ ದೇವರ ವಾಗ್ದಾನಗಳ ಮೇಲೆ ಅವಲಂಬಿತವಾಗಿತ್ತು. ಕೊಟ್ಟಿಗೆಯಿಂದ ಕಲ್ವಾರಿವರೆಗಿನ ಆಕೆಯ ಬದುಕು ನಂಬಿಕೆಯ ಬದುಕಾಗಿತ್ತು. ಅಂತಹ ಕೆಲವು ಘಟನೆಗಳನ್ನು ನಾವು ಈಗ ಧ್ಯಾನಿಸೋಣ. ಮೊದಲನೆಯ ಘಟನೆ, ಗಾಬ್ರಿಯೇಲ್ ದೂತನು ಮರಿಯಮ್ಮನವರಿಗೆ ಸಂದೇಶ ನೀಡಿದ ಘಟನೆ. ಲೂಕನು ಬರೆದ ಶುಭ ಸಂದೇಶ ಅಧ್ಯಾಯ 1 ವಚನ 26ರಿಂದ 37ರಲ್ಲಿ ನಾವು ಆಲಿಸುತ್ತೇವೆ. ದೇವದೂತನು ಮರಿಯಳಿಗೆ ಕಾಣಿಸಿಕೊಂಡು, ನೀನು ಗರ್ಭವತಿಯಾಗಿ ಒಬ್ಬ ಮಗನನ್ನು ಹೆರುವೆ, ಆತನಿಗೆ ಯೇಸು ಎಂದು ಹೆಸರಿಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಸುತ್ತಾರೆ. ಪುರುಷನ ಸಂಸರ್ಗವಿಲ್ಲದೆ ಮಗುವನ್ನು ಹೆರಲು ಸಾಧ್ಯವೇ? ಖಂಡಿತ ಇಲ್ಲ. ಒಂದು ವೇಳೆ ಅಂತಹ ಜೀವನ, ಅಂತಹ ಪರಿಸ್ಥಿತಿ ನಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿಯಾಗಿದ್ದರೆ, ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, ನನ್ನ ಮುಂದಿನ ಜೀವನ ಏನು? ಜನರು ನನ್ನ ಬಗ್ಗೆ ಏನೆಂದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ? ಏಕೆ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಹೀಗಾಗುತ್ತಿದೆ? ಏನಾಗುತ್ತಿದೆ ನನಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, ನನಗೂ ಒಂದೂ ತಿಳಿತಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಮಗೆ ಅನಿಸುತ್ತದೆ. ಅದೇ ರೀತಿ ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮನವರಿಗೂ ಕೂಡ ಅಂದು ಅನಿಸಿತ್ತು. ದೇವದೂತನು ಆಕೆಗೆ ಹೇಳಿದಾಗ ಆಕೆಯ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಉಂಟಾದಂಥ ಗೊಂದಲಗಳು, ಭಯ, ಭೀತಿಯ ಆತಂಕಗಳ ಬಗ್ಗೆ 4 ಶುಭ ಸಂದೇಶಗಳು ನಮಗೆ ತಿಳಿಸುವುದಿಲ್ಲ. ಆದರೆ ಆ ಪರಿಸ್ಥಿತಿ, ಆ ಸಮಸ್ಯೆ ಆಕೆಯಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಿದಂತಹ ತಳಮಳ ಎಷ್ಟು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಇಲ್ಲಿ ಧ್ಯಾನಿಸಬಹುದು, ನಾವು ಇಲ್ಲಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬಹುದು. ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, ಒಂದು ಅಚ್ಚರಿಯ ಸಂಗತಿ ಏನೆಂದರೆ, ಈ ಎಲ್ಲ ಸಮಸ್ಯೆಗಳ ಮಧ್ಯೆ, ಭಯ, ಭೀತಿ, ಆತಂಕ, ಸವಾಲುಗಳ ಮಧ್ಯೆ ಆಕೆ ದೃಢವಾಗಿ, ಇಗೋ ನಾನು ದೇವರ ದಾಸಿ, ನಿಮ್ಮ ವಚನದಂತೆ ನನಗಾಗಲಿ ಎಂಬುದಾಗಿ ದೃಢವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ಹೀಗೆ ಹೇಳಲು ಹೇಗೆ ಸಾಧ್ಯ ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಕೇಳಿಕೊಳ್ಳಬಹುದು, ನಮ್ಮಲ್ಲಿ ಕೆಲವರು ಕೇಳಿಕೊಳ್ಳಬಹುದು. ಯಾರು ದೇವರಲ್ಲಿ ದೃಢವಾದ ನಂಬಿಕೆಯನ್ನು ಇಟ್ಟಿರುತ್ತಾರೋ ಅವರು ಮಾತ್ರ ಹೀಗೆ ಹೇಳಲು ಸಾಧ್ಯ. ಯಾಕೆಂದರೆ ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ತಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನೆರವೇರಿಸಲು, ಆ ಚಿತ್ತದಂತೆ ನಡೆಯಲು ಬೇಕಾದ ಶಕ್ತಿ, ಸಾಮರ್ಥ್ಯವನ್ನು ಆ ದೇವರು ನೀಡುತ್ತಾರೆ ಎಂಬ ಭರವಸೆ ಅವರಲ್ಲಿರುತ್ತದೆ. ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, ಪ್ರಿಯರೇ, ಆಕೆಯಂತೆ ನಮ್ಮ ಮುಂದಿನ ದಿನಗಳಿಗೂ ನಮಗೆ ತಿಳಿದಿಲ್ಲ. ಆಕೆಯಂತೆ ನಮ್ಮ ಮುಂಬರುವ ದಿನಗಳು ತಿಳಿದಿಲ್ಲ, ನಮ್ಮ ಮುಂದಿನ ಜೀವನ ತಿಳಿದಿಲ್ಲ, ನಮ್ಮ ಭವಿಷ್ಯ ತಿಳಿದಿಲ್ಲ, ನಾವು ಎದುರಿಸಲಿರುವಂತಹ ಸಮಸ್ಯೆಗಳು, ಕಷ್ಟಗಳು ನಾವು ತಿಳಿದಿಲ್ಲ. ಆದರೆ ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಜೀವಿಸಲು ನಾವು ಪ್ರಯತ್ನಿಸಿದ್ದೆ. ಆದರೆ ಆ ಚಿತ್ತವನ್ನು ಜೀವಿಸಲು ಬೇಕಾದಂಥ ಶಕ್ತಿ, ಸಾಮರ್ಥ್ಯವನ್ನು ದೇವರು ಕೊಡುತ್ತಾರೆ ಎಂಬ ನಂಬಿಕೆಯನ್ನು ನಾವು ಆಕೆಯಿಂದ ಕಲಿತುಕೊಳ್ಳಬಹುದು. ಎರಡನೆಯದಾಗಿ, ಮಾತೆ ಮರಿಯಳು ಮದುವೆಯ ಮುಂಚೆ ಗರ್ಭಧರಿಸಿದ ಘಟನೆ. ಮದುವೆಯ ಮುಂಚೆ ಗರ್ಭಧರಿಸುವುದನ್ನು ಯಾವ ಸಮಾಜ ಒಪ್ಪುವುದಿಲ್ಲ. ಒಂದು ವೇಳೆ ಮದುವೆಯ ಮುಂಚೆ ಗರ್ಭಧರಿಸಿದರೆ ಸಮಾಜ ಅಂಥವರನ್ನು ಬಹಿಷ್ಕರಿಸುತ್ತದೆ, ದೂಷಿಸುತ್ತದೆ, ದ್ವೇಷಿಸುತ್ತದೆ, ಅವಮಾನಿಸುತ್ತದೆ. ಮಾತ್ರವಲ್ಲ, ಅಂಥವರನ್ನು ಸಾಯಿಸಲಾಗುತ್ತದೆ. ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, ನಮಗೆ ಈ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ಎದುರಾದಾಗ ನಮಗೇನು ಅನ್ನಿಸಬಹುದು? ನಮ್ಮ ಬಗ್ಗೆ ಜನರು ಏನೆಂದು ಹೇಳುತ್ತಾರೆ? ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕು? ನಾನು ಈ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಎದುರಿಸಲು ನಾನು ಶಕ್ತಳಾಗಿದ್ದೇನೆಯೇ?
ಇದರಿಂದ ಮುಂದೆ ಆಗುವ ಅನಾಹುತಗಳು ಏನು? ಜನರು ನನ್ನನ್ನು ಕಲ್ಲೆಸೆದು ಕೊಂದು ಹಾಕಿದರೆ ಎಂಬ ಪ್ರಶ್ನೆ ಆಕೆಯಲ್ಲಿಯೂ ಸಹ ಮೂಡಿರಬಹುದು. ಆದರೆ ಇದ್ಯಾವುದೂ ಕೂಡ ಆಕೆಯ ನಂಬಿಕೆಯನ್ನು ಕಡಿಮೆ ಮಾಡಲಿಲ್ಲ. ಆಕೆ ದೇವರ ಚಿತ್ತಕ್ಕೆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ತಲೆಬಾಗುತ್ತಾಳೆ. ಇದು ಹೇಗೆ ಸಾಧ್ಯ ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಕೆಲವರು ಕೇಳಬಹುದು. ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, ದೇವರು ನನ್ನ ಜೊತೆ ಇದ್ದಾರೆ, ನಾನು ಒಬ್ಬಂಟಿಗನಲ್ಲ, ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ದೇವರು ನನ್ನ ಜೊತೆಗೆ ಸಾಗುತ್ತಾರೆ ಎಂಬ ಅಚಲವಾದ ನಂಬಿಕೆ ಮರಿಯಳಿಗಿತ್ತು. ಆದುದರಿಂದಲೇ ಇದು ಸಾಧ್ಯವಾಯಿತು. ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ನಾವು ನೆರವೇರಿಸುವಾಗ, ದೇವರ ಚಿತ್ತದಂತೆ ನಾವು ಜೀವಿಸುವಾಗ ನಾವು ಒಬ್ಬಂಟಿಗರಲ್ಲ. ದೇವರು ನಮ್ಮೊಡನೆ ಇದ್ದಾರೆ, ನಮ್ಮನ್ನು ನಮ್ಮ ಬದುಕಿನ ಪಯಣದಲ್ಲಿ ಮುನ್ನಡೆಸುತ್ತಾರೆ ಎಂಬುದನ್ನು ನಾವು ಆಕೆಯಿಂದ ಇಂದು ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕಾಗಿದೆ. ಮೂರನೆಯ ಘಟನೆ, ಕಾನ ಊರಿನಲ್ಲಿ ನೀರನ್ನು ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನಾಗಿಸಿದ ಘಟನೆ. ಪ್ರಿಯರೇ, ಯೇಸುವಿನ ಮೊದಲನೆಯ ಸೂಚಕ ಕಾರ್ಯ ಅದು. ನೀರನ್ನು ದ್ರಾಕ್ಷರಸವನ್ನಾಗಿಸುತ್ತಾರೆ. ಮದುವೆಯ ಅರ್ಧದಲ್ಲಿ ದ್ರಾಕ್ಷರಸ ಮುಗಿದು ಹೋದರೆ ಅದು ಅವಮಾನದ ಸಂಕೇತ. ನಮ್ಮ ಬದುಕಿನಲ್ಲೂ ನಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಿಯೂ ಕೂಡ ಇದನ್ನು ನಾವು ನೋಡಬಹುದು. ಮದುವೆಗೆ ಬಂದ ಅತಿಥಿಗಳಿಗೆ ಊಟ ಸಾಲದೆ ಹೋದರೆ ಆ ಮನೆಯವರಿಗೆ ಅವಮಾನದ ಸಂಕೇತ ಅದು. ಆದುದರಿಂದ ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮನವರು ಇಂತಹ ಸಮಸ್ಯೆ ಬಂದಾಗ ಆ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ತಾನೇ ಬಗೆಹರಿಸಲಿಲ್ಲ, ಬದಲಿಗೆ ಆ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ತನ್ನ ಮಗನ ಬಳಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. ತನ್ನ ಪುತ್ರನ ಬಳಿಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ದ್ರಾಕ್ಷರಸ ಖಾಲಿಯಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ತನ್ನ ಪುತ್ರನಿಗೆ ತಿಳಿಸುತ್ತಾರೆ. ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, ಅದಕ್ಕೆ ಪ್ರತಿಯಾಗಿ ಯೇಸು ತಾಯಿ ನನ್ನ ಗಳಿಗೆ ಇನ್ನೂ ಬಂದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಸುತ್ತಾರೆ. ಆದರೆ ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮನವರು ಸುಮ್ಮನಾಗುವುದಿಲ್ಲ, ತನ್ನ ಪ್ರಯತ್ನವನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. ತನ್ನ ಮಗ ಅವಮಾನದಲ್ಲಿರುವ ಆ ಮನೆಯವರನ್ನು ಕಾಪಾಡುತ್ತಾರೆ ಎಂಬ ನಂಬಿಕೆಯಿಂದ ಅಲ್ಲಿದ್ದ ಸೇವಕರಿಗೆ ಆತ ಹೇಳಿದಂತೆ ಮಾಡಿ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಸುತ್ತಾರೆ. ಪ್ರಿಯರೇ, ಅಂದು 2 ಮುಖ್ಯ ಘಟನೆಗಳಾಗುತ್ತದೆ. ಇದಕ್ಕೆ ಕಾರಣಕರ್ತರು ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮನವರು. ಮೊದಲನೆಯದಾಗಿ ಕಷ್ಟದಲ್ಲಿದ್ದ ಆ ಮನೆಯವರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ. ಎರಡನೆಯದಾಗಿ ಯೇಸುವಿನ ಪ್ರೇಷಿತರಿಗೆ ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸ ಮೂಡಿಸಲು ನೆರವಾಗುತ್ತಾರೆ ಆ ತಾಯಿ. ಪ್ರಿಯರೇ, ಅಂದು ಯೇಸುವಿನ ಮನಸ್ಸನ್ನು ಕದಲಿಸಿದ್ದು ಅಲ್ಲಿದ್ದಂತಹ ಕಷ್ಟವಲ್ಲ, ಸಮಸ್ಯೆಯಲ್ಲ, ತೊಂದರೆಯಲ್ಲ, ಆ ತಾಯಿಯಲ್ಲಿದ್ದಂತಹ ಅಚಲವಾದ ನಂಬಿಕೆ. ಇದನ್ನೇ ನಾವು ಆಕೆಯಿಂದ ಕಲಿತುಕೊಳ್ಳಬಹುದು. ಇಂದು ದೇವರು ನಮ್ಮ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ನೋಡಿ, ನಮ್ಮ ಕಷ್ಟವನ್ನು ನೋಡಿ ಮನಸೋಲುವುದಿಲ್ಲ, ಅವರ ಮನಸ್ಸು ಕದಲುವುದಿಲ್ಲ. ಬದಲಿಗೆ ನಮ್ಮಲ್ಲಿರುವ ನಂಬಿಕೆಯನ್ನು ನೋಡಿ, ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತಹ ವಿಶ್ವಾಸವನ್ನು ನೋಡಿ ದೇವರ ಮನಸ್ಸು ಕದಲುತ್ತದೆ. ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, ಇದನ್ನು ನಾವು ಆಕೆಯಿಂದ ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. ಮೂರನೆಯ ಘಟನೆ, ಶಿಲುಬೆಯ ಮೇಲೆ ಯೇಸುವಿನ ಯಾತನೆ ಮತ್ತು ಸಾವಿನ ಘಟನೆ. ಪ್ರಿಯರೇ, ದೇವದೂತನು ಮರಿಯಳಿಗೆ ಕಾಣಿಸಿಕೊಂಡಾಗ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ, ಆತನು ಮಹಾಪುರುಷನಾಗುವನು, ದೇವರ ಪುತ್ರನೆನಿಸಿಕೊಳ್ಳುವನು, ಸರ್ವೇಶ್ವರ ನಿನ್ನೊಡನೆ ಇದ್ದಾರೆ, ದಾವೀದರಸನ ಸಿಂಹಾಸನವನ್ನು ಸರ್ವೇಶ್ವರ ದೇವರು ಆತನಿಗೆ ಕೊಡುವರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದರು. ಆದರೆ ಕಲ್ವಾರಿ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಯೇಸುವನ್ನು ಕ್ರೂರವಾಗಿ ಕೊಲ್ಲುವಾಗ ಅದ್ಯಾವುದೂ ಕೂಡ ನೆರವೇರಲಿಲ್ಲ. ದೇವರ ವಾಗ್ದಾನಗಳು ನೆರವೇರುವಂತೆ ಕಾಣಿಸಲಿಲ್ಲ. ಪ್ರಿಯರೇ, ಯಾವ ತಾಯಿ ತಾನೇ ತನ್ನ ಮಗನನ್ನು ಕಣ್ಣೆದುರಿಗೆ ಸಾಯುವಾಗ, ಕೊಲ್ಲುವಾಗ ಸುಮ್ಮನಿರ್ತಾಳೆ? ದೈಹಿಕವಾಗಿ, ಮಾನಸಿಕವಾಗಿ, ಆಧ್ಯಾತ್ಮಿಕವಾಗಿ ಕುಗ್ಗಿ ಹೋಗಿ ಆಕೆ ನಂಬಿಕೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತಾಳೆ. ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮನವರ ಮುಂದೆ ಪ್ರಭು ಯೇಸುವನ್ನು ಕ್ರೂರವಾಗಿ ಕೊಲ್ಲುತ್ತಿದ್ದಾಗ ಆಕೆಗೆ ಹೇಗಾಗಿರಬೇಕು? ಯೋವಾನನು ಬರೆದ ಶುಭ ಸಂದೇಶ ಅಧ್ಯಾಯ 19 ವಚನ 25 ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ, ಯೇಸುವಿನ ತಾಯಿ ಶಿಲುಬೆಯ ಬಳಿ ನಿಂತಿದ್ದರು ಎಂಬುದಾಗಿ.
ಅಂದಿನ ಆಕೆಯ ಆ ಕ್ಷಣ ನೋವಿನ ಕ್ಷಣ, ದುಃಖದ ಕ್ಷಣ. ಆ ಸಂದರ್ಭ ಕ್ರೂರವಾಗಿತ್ತು, ಆದರೆ ಅದ್ಯಾವುದೂ ಕೂಡ ಆಕೆಯ ನಂಬಿಕೆಯನ್ನು ಕುಗ್ಗಿಸಲಿಲ್ಲ. ಬದಲಿಗೆ ಆಕೆಯಲ್ಲಿದ್ದಂತಹ ದೃಢವಾದ ನಂಬಿಕೆ ಆಕೆಯನ್ನು ಶಿಲುಬೆಯ ಬಳಿ ಸ್ವರ್ಗದೆಡೆಗೆ ನಿಲ್ಲಿಸಿತ್ತು. ಇದನ್ನೇ ನಾವು ಆಕೆಯಿಂದ ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕಾಗಿದೆ. ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, ಆಕೆಯ ಜೀವನದಲ್ಲಿ ಆದಂತೆ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿಯೂ ಕೂಡ ಕಷ್ಟದ ಸಮಯಗಳು, ನೋವಿನ ಕ್ಷಣಗಳು ಬರಬಹುದು. ಆದರೆ ಅದು ನಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನು ಬೀಳಿಸದಿರಲಿ. ಬದಲಿಗೆ ನಮ್ಮ ದೃಢವಾದ ನಂಬಿಕೆ ನಮ್ಮನ್ನು ಸ್ವರ್ಗದೆಡೆಗೆ ಮುಖ ಮಾಡಿ ನಿಲ್ಲುವಂತೆ ಮಾಡಲಿ ಎಂಬುದಕ್ಕಾಗಿ ಇಂದು ನಾವು ಬೇಡಿಕೊಳ್ಳಬೇಕಾಗಿದೆ. ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, 5ನೆಯ ಘಟನೆ, ಯೇಸುವಿನ ಮೃತದೇಹವನ್ನು ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಭೂಸ್ಥಾಪನೆ ಮಾಡುವ ಘಟನೆ. ಪ್ರಭು ಯೇಸುವಿನ ದೇಹವನ್ನು, ರಕ್ತದ ಮಡುವಿನಲ್ಲಿ ಮಿಂದಿದ್ದ ದೇಹವನ್ನು ಆಕೆಯ ಮಡಿಲಿನಲ್ಲಿ ಇರಿಸಿದಾಗ ಆಕೆಗೆ ಏನಾಗಿರಬೇಡ? ನಮಗೊಂದು ಸಲ ಏನನ್ನಿಸ್ತದೆ, ದೇವರಲ್ಲಿ ಆಕೆಗಿದ್ದಂತಹ ಪ್ರೀತಿ, ವಿಶ್ವಾಸ, ನಂಬಿಕೆ ಎಲ್ಲವೂ ಸುಳ್ಳಾಯಿತೆ ಎಂಬುದಾಗಿ ನಮಗೆ ಭಾಸ ಆಗ್ತದೆ, ನಮಗೆ ಅನ್ನಿಸ್ತದೆ. ಆದರೆ ಮಾತೆಯ ಬಾಯಿಯಿಂದ ಒಂದು ಪದವು, ಒಂದು ವಾಕ್ಯವೂ ಹೊರಬರುವುದಿಲ್ಲ. ತನ್ನ ಮಗನ ಶರೀರವನ್ನು ಭೂಸ್ಥಾಪನೆ ಮಾಡುವಾಗ ಆಕೆ ಒಂದು ಮಾತನ್ನು ಕೂಡ ಹೇಳುವುದಿಲ್ಲ. ನಮಗನ್ನಿಸ್ಬೋದು, ಆಕೆಯ ಅಷ್ಟು ವರ್ಷದ ಅರ್ಥಗರ್ಭಿತ ಜೀವನ, ಆಕೆಯ ತ್ಯಾಗ, ಆಕೆಯ ಸೇವೆ ಎಲ್ಲವೂ ಕೂಡ ನಿಷ್ಪ್ರಯೋಜಕವಾಗಿತ್ತು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬಹುದು. ಆದರೂ ಕೂಡ ಆಕೆಯ ಬಾಯಲ್ಲಿ ಒಂದು ಮಾತನ್ನು ಬರುವುದಿಲ್ಲ. ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸಗಳು, ನಮ್ಮ ನಂಬಿಕೆಗಳು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ದೃಢಗೊಂಡಾಗ, ಪರಿಪಕ್ವತೆಯನ್ನುಗೊಂಡಾಗ ನಾವು ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ, ನಮ್ಮಲ್ಲಿ ಮೌನ ಆವರಿಸುತ್ತದೆ. ಅದನ್ನೇ ನಾವು ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮನವರಲ್ಲಿಯೂ ಸಹ ಕಾಣುತ್ತೇವೆ. ತನ್ನ ಪುತ್ರ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿದ್ದಾಗ, ತನ್ನ ಪುತ್ರನನ್ನು ಸಮಾಧಿಯಲ್ಲಿರಿಸುವಾಗ ಆಕೆ ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ. ಅದು ಆಕೆಯಲ್ಲಿದ್ದ ಗಾಢವಾದ, ಅಚಲವಾದ ನಂಬಿಕೆಯನ್ನು ನಮಗೆ ತಿಳಿಸುತ್ತದೆ. ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, ಯೇಸುವಿನ ಪುನರುತ್ಥಾನ ಆಕೆಯ ನಂಬಿಕೆಯನ್ನು ಸುಳ್ಳು ಮಾಡಲಿಲ್ಲ. ಬದಲಿಗೆ ಆಕೆಯ ಮುಂದಿನ ಜೀವನವನ್ನು ನಾವು ಓದಿದರೆ, ಅದರ ಬಗ್ಗೆ ನಾವು ಧ್ಯಾನಿಸಿದರೆ ಆಕೆಯ ಬದುಕು ಸಾರ್ಥಕವೆನಿಸುತ್ತದೆ. ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮನವರ ಸಂಪೂರ್ಣ ಜೀವನ ದೇವರ ವಾಗ್ದಾನಗಳ ಮೇಲೆ ಅವಲಂಬಿತವಾಗಿತ್ತು, ಹೌದು. ಆದರೆ ಅವಳ ಜೀವನ ಶೋಧನೆಯಿಂದ ಮುಕ್ತವಾಗಿರಲಿಲ್ಲ. ಅವಳಿಗೂ ಕೂಡ ಶೋಧನೆ ಇತ್ತು. ಆದರೆ ಆ ಶೋಧನೆಗಳಿಗೆ ಅವಳು ಎಂದೂ ಬಲಿಪಶು ಆಗುವುದಿಲ್ಲ. ಬದಲಿಗೆ ಆ ಯೋಜನೆಯನ್ನು, ಆ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು, ತನ್ನ ಜೀವನವನ್ನು ದೇವರಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು ಜೀವಿಸುತ್ತಾರೆ. ಪ್ರಿಯರೇ, ನಾವು ನಮ್ಮ ಜೀವನವನ್ನು ಹೇಗೆ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದೇವೆ? ನಮ್ಮ ನಂಬಿಕೆಯ ಜೀವನದಲ್ಲಿ ಕಷ್ಟಗಳು ಬರುತ್ತವೆ, ನೋವುಗಳು ಬರುತ್ತದೆ, ದುಃಖ ಬರುತ್ತದೆ. ಅವೆಲ್ಲವುಗಳು ಮಾಯವಾಗಲಿ ಎಂದು ದೇವರ ಹತ್ರ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆಯೋ, ಅಥವಾ ಅವೆಲ್ಲವುಗಳನ್ನು ಎದುರಿಸುವಂತಹ ಶಕ್ತಿ ನಮಗೆ ನೀಡಿ ಎಂಬುದಕ್ಕಾಗಿ ನಾವು ದೇವರಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆಯೋ? ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮನವರು ತನಗೆ ಬಂದ ಕಷ್ಟ, ದುಃಖ, ನೋವು ದೂರವಾಗಲಿ, ದೇವರೇ ದೂರ ಮಾಡಲಿ ಎಂದು ಕೇಳಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. ಬದಲಿಗೆ ಅದನ್ನು ಧೈರ್ಯದಿಂದ ಜೀವಿಸುತ್ತಾಳೆ. ಅಂತಹ ಧೈರ್ಯ, ಸ್ಥೈರ್ಯ ನಮಗೂ ಆ ತಾಯಿ ನೀಡಲಿ. ಆಮೆನ್. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்காஸ் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 41 முதல் 45 முடிய. மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே.
என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. தாய் என்று சொல்கின்ற பொழுது மகிழ்ச்சி மட்டும்தான் நம்முடைய முகத்தில் தென்படும். மகிழ்ச்சி நிறைந்த அன்னையை தேடிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய அன்னை என் அன்பார்ந்த பக்தர்களே, இந்த தாயின் முகம் கண்டால் போதும் என் முகம் மலரும் என்று நாம் ஓடோடி வந்திருக்கின்றோம். அதனால்தான் கவிஞன் ஒருவன் அழகாக பாடிச் சென்றான் அன்னை மரியாளை பற்றி. தாயினும் பெரியதொரு கோவில் இங்கேது, தன்னலம் இல்லாத செல்வம். தாயினும் பெரியதொரு கோவில் இங்கேது, தன்னலம் இல்லாத செல்வம். தூயவன் இயேசுபிரான் தாயாரின் அன்பால் மாநிலம் கொண்டாடும் தெய்வம். தேவத்தாய் மேரி அன்னை, தேவனின் தூய அன்னை. தாய்க்கு அவள் தாய் அல்லவா, அவள் மகன் நீ அல்லவா. அன்னை வேண்டுகிறாள் உன்னை காப்பதற்கு, தன்னை உணர்ந்து விடு, தவற்றை திருத்து விடு. என் அன்பு மக்களே, நம்மை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாய். காரணம், நம் எல்லோருமே மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதில் எப்போதும் எண்ணம் கொண்டிருக்கின்றாள் இந்த தாய். அன்பார்ந்தவர்களே, தாயை எத்தனையோ பேர் போற்றுகின்றார்கள், எத்தனையோ பேர் போற்றி எழுதுகின்றார்கள். ஆனாலும் அன்புக்குரியவர்களே, இப்படி சொல்லலாம். விவேகானந்தர் மிக அழகாக சொல்லுவார் தாயை. யார் இல்லை என்றால் நீ இந்த உலகத்தில் பிறந்திருக்கவே முடியாதோ, யாரை இழந்தால் நீ மீண்டும் பெற்றுக்கொள்ள இயலாதோ, அவள் தான் தாய் என்பார். அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, அன்னை தெரசாவினுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்த நான் ஆசைப்படுகின்றேன். அன்னை தெரசா வழியோரமாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே ஒரு சிறுவன், உடல் முழுவதும் காயங்களை கொண்ட சிறுவன், உணவிற்கே வழியில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறுவனை அங்கே காண்கின்றார்கள். அவன் மீது மிகுந்த இரக்கமும் மிகுந்த அன்பும் பரிவும் கொண்டு அவனை எடுத்துக்கொண்டு தான் இருப்பிடம்க்கு வருகின்றார்கள். அங்கே அனைத்து சகோதரிகளிடம் சொல்கின்றார்கள், இந்த சிறுவனை மிகவும் கண்ணும் கருத்துமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று. அவர்கள் அவனுடைய புண்களுக்கெல்லாம் மருந்திடுகிறார்கள். அந்த அருட்சகோதரிகள் தாயை போல நேசிக்கின்றார்கள். 2 நாட்கள் சென்றது, அந்த சிறுவனை காணவில்லை. அன்னை தெரசா அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. காரணம், இப்படி வலையோரமாக அழைத்துக் கொண்டு வருவர்கள் மீண்டும் ஓடிச் செல்வது இயல்பு. ஆனால் அதிசயமாக அன்புக்குரியவர்களை, மீண்டும் 2-3 நாட்கள் கழித்து அன்னை அந்த வழியாக செல்கின்ற பொழுது இதே சிறுவன் மீண்டும் தன்னுடைய உடல் முழுவதும் புண்ணாக இருக்கின்றது, தலைவாரவில்லை, பார்ப்பதற்கு மிகவும் கொடூரமான ஒரு சூழ்நிலையிலே அங்கே நின்று கொண்டிருக்கின்றான். மீண்டும் அன்னை தெரசா அவர்கள் இந்த சிறுவனை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து வருகின்றார்கள். அப்படி வருகின்ற பொழுது இந்த அருட்சகோதரியிடம் சொன்னார்கள், பாருங்கள், இவனை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்த வேளை இவன் தப்பிச் சென்றால் அவனை பிடிக்க முயல வேண்டாம், ஆனால் அவன் பின்னே சென்று கவனியுங்கள் எங்கே செல்கிறான் என்று. அப்படி சொன்ன உடனே அருட்சகோதரிகள் எல்லாம் அவனை கண்காணிக்கின்றார்கள். இவன் அதே போல மீண்டும் 2 நாள் கழித்து அந்த இல்லத்தை விட்டு ஓடிச் செல்கின்றான். அருட்சகோதரிகள் இவனுக்கு பின்னால் செல்கின்றார்கள். ஆச்சரியம், வீதி ஓரத்திலே ஒரு சிறிய குடிசை இருக்கின்றது. அந்த குடிசையிலே ஒருவர்தான் உள்ளே இருக்க முடியும், அப்படி ஒரு நிலைமை. மேல் கூரை ஓட்டையாக இருக்கின்றது. அந்த கூரைக்குள்ளே இந்த சிறுவன் செல்கின்றான். அருட்சகோதரிகள் அவன் பின்னே செல்கின்றார்கள். என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் என்று சொல்லி
அவர்கள் சென்றுகின்ற பொழுது அங்கே பார்த்த அந்த காரியம், அந்த நிகழ்வு அவர்களை நெகிழ வைத்தது. அங்கே ஒரு தாய் உடல்நல குறைவோடு படுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சிறுவன் அந்த தாய் பக்கத்திலே சென்று நிற்கின்றான். உணவுக்கு கூட வழியில்லாத ஒரு நிலை அங்கே. அருட்சகோதரிகள் கேட்கின்றார்கள் இந்த சிறுவனிடம், அன்பு தம்பியே, உன்னை நாங்கள் நன்றாகத்தானே கவனித்துக் கொண்டோம், உனக்கு நாங்கள் என்ன தரவில்லை என்றெல்லாம் கேட்கின்றார்கள். இந்த சிறுவன் மிக அழகாக சொல்லுவான், சகோதரிகளே, என் தாய் இங்கே இருக்கின்றாள், இதுதான் எனக்கு மிக பெரும் மகிழ்ச்சி. நீங்கள் எவ்வளவுதான் எனக்கு வாழ்க்கை வாய்ப்பினை தந்தாலும் வசதிகளை தந்தாலும் கூட என் தாய் இருக்கின்ற இடம்தான் எனக்கு மகிழ்ச்சி. அங்கு உனக்கு அன்னை தெரசா இருக்கின்றார்களே என்று மறுமொழியாக அருட்சகோதரிகள் சொல்கின்றார்கள். அதற்கு அந்த சிறுவன் சொல்லுவான் மிக அழகாக, அன்னை தெரசா அவர்கள் என்னுடைய தாய் அல்ல. அன்னை தெரசா எனக்கு வேண்டும் எல்லாவற்றையும் தந்து விடலாம், ஆனால் அன்னை தெரசா ஒரு நாளும் என் தாயாக முடியாது. என் தாய் இங்கே இருக்கின்றாள், எங்கே என் தாய் இருக்கின்றாளோ அங்கேதான் எனக்கு மகிழ்ச்சி என்று சொன்னானாம். மாதாவினுடைய அன்பு பக்தர்களே, இந்த அன்னையினுடைய முகம் காணத்தான் நாம் எல்லோரும் ஓடி வருகின்றோம். லூர்து அன்னையை தேடி ஓடுகின்றோம், ஜிவாஜி நகரில் உள்ள இந்த அன்னையை தேடி ஓடி வருகின்றோம், பாத்திமா நகர் ஓடி செல்கின்றோம். எதற்காக? பணங்களை செலவழித்து நேரங்களை செலவழித்து நாம் செல்கின்றோமே, எதற்காக? கோடி கோடியாக இந்த அன்னை எனக்கு தர வேண்டும் என்பதற்காகவா? இல்லை அன்புக்குரியவர்களே, இந்த தாயை கண்டால் என் வாழ்வு மகிழ்ச்சி பெறும் என்பதில் தான், ஒரு ஆணித்தனமான நம்பிக்கையில் தான் இந்த அழகான முகம் கண்டு நாம் ஓடுகின்றோம். அதான் எல்லா மக்களும் ஓடுகின்றார்கள் அன்புக்குரியவர்களே. இன்றைய நற்செய்திக்கு நாம் வருவோம். அதனால்தான் திருச்சபை அன்னை மரியாளை மகிழ்ச்சியின் தாய் என்கின்றோம். நாம் ஜெபிக்கின்ற பொழுதுதான் மகிழ்ச்சியின் இறப்பிடமே, எங்கள் மகிழ்ச்சிக்கு காரணமே என்று சொல்லி நாம் எல்லா நாளும் ஜெபிக்கின்றோமே. ஏன் இந்த தாய்க்கு இன்னல்கள் நேரவில்லையா? இந்த தாய்க்கு உடல்நல குறைவு ஏற்படவில்லையா? இந்த தாயினுடைய வீட்டில் வருத்தங்கள் ஏற்படவில்லையா? இந்த தாயினுடைய வாழ்க்கையிலே பொருளாதார நிதி நெருக்கடி ஏற்படவில்லையா? இவையெல்லாம் இருந்தும் கூட எப்படி அன்னை மரியாள் மட்டும் இப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதை சிந்திக்க இந்த நவநாள் நம்மை அழைக்கின்றது அன்புக்குரியவர்களே, அன்பார்ந்தவர்களே. தாயினாலே மகிழ்ச்சி, மகிழ்ச்சின்னு தான் சொல்லுவாங்க. அதனால்தான் அன்புக்குரியவர்களே மிக அழகாக சொல்லுவாங்க, ஒருவேளை மழையில் நனைந்து கொண்டு வருகின்ற மகனை தந்தை பார்த்தால் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஏம்பா கொடை எடுத்துட்டு போயிருக்க கூடாதா? இப்படி சொல்லுபவர் தந்தை. ஒருவேளை சகோதரன் என்ன சொல்லுவான்னு தெரியுமா? ஏண்டா மழை வருது, ஒரு ஓரமா நின்றுட்டு ஒதுங்கி நின்றுட்டு வந்திருக்க கூடாது, மழை வெறிச்ச உடனே வரக்கூடாதா, ஏன் இப்படி வந்தாய் என்று அவனை குறை சொல்லுவார்கள், அவனிடத்தில் குறையை காண்பார்கள். ஆனால் இந்த தாய் என்ன சொல்லுவாள் தெரியுமா? மழையை பார்த்து, பாழாய் போன மழையே, என் பிள்ளை வெளியே செல்கின்ற பொழுதுதான் நீ வர வேண்டுமா என்று சொல்லி மழையை அவள் சபிப்பாள். இதுதான் தாயினுடைய இயல்பு. காரணம், நம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அன்னையினுடைய நோக்கமாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, நாம் வாசித்த நற்செய்திக்கு வருவோம். மிக அழகான ஒரு சந்திப்பை நாம் பார்க்கின்றோம். அன்னை மரியாளும் எலிசபெத்தும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்கின்றார்கள். இந்த சந்திப்பு கட்டாயத்தின் அடிப்படையில் ஏற்பட்டது அல்ல, மாறாக மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சந்திப்பு நிகழ்கின்றது. அன்னை மரியாளிடத்தில் கடவுளின் தூதர் சொல்லவில்லை, நீ சென்று எலிசபெத்தை காண் என்று சொல்லவில்லை. ஆனால் எலிசபெத்து தன்னுடைய மகிழ்ச்சியையும், ஆண்டவர் எலிசபெத்துக்கு கருணை காட்டியிருக்கின்றாரே அந்த மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, நம்மை போல் விமானம் அல்ல, ட்ரெயின் கிடையாது, பஸ் வசதிகள் கிடையாது, மலைகள் தாண்டி இந்த தாய் சென்ற காரணம் தன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அளித்த அந்த மகிழ்ச்சியை எலிசபெத்திடம் நான் காண வேண்டும் என்பதற்காக மட்டும்தான். அன்புக்குரியவர்களே, மீண்டும் பார்க்கின்றோம், இந்த மகிழ்ச்சி, அன்னையினுடைய மகிழ்ச்சி எங்கிருந்து வந்தது? இந்த தாய் எல்லா சூழ்நிலையும் சந்தித்தாள், நம்மை விட கொடூரமான சூழ்நிலைகளை சந்தித்தாள். சொல்ல போனால் அன்புக்குரியவர்களே, நாம் பார்க்கின்றோம், வானதூதர் சொல்லிவிட்டார், சொல்லியவுடன் முடிந்து விடவில்லை, மாறாக அதன் பின்புதான் அவருடைய கஷ்ட காலங்கள் தொடங்குகின்றது. அவளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், குழந்தையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று பல இன்னல்களை அன்னை மரியாள் சந்திக்கின்றாள்.
இவை எல்லாவற்றிற்கும் மேலான துயரம் எங்கே இருக்கிறது அன்புக்குரியவர்களே தெரியுமா? தான் பெற்ற ஒரே மகனை சிலுவை மீது பார்க்கின்றாள், குத்துயிரும் குலவுயிருமாக பார்க்கின்றாள். ஏதோ மேடையில் மீது பேசப்படுவது அல்ல. தன் மகன் பாதி உயிரோடு இருக்கின்றான். அந்த சூழ்நிலையை இந்த உலகத்தில் எந்த தாயும் கண்டிருக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையை கண்ட தாய் எப்படி மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்க முடியும் என்று நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்த்தால் ஒன்று தென்படுகிறது அன்புக்குரியவர்களே. அன்னை மரியாளினுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான். என்ன தெரியுமா? ஆண்டவனை அடித்தளமாக, தன்னுடைய வாழ்வின் அடித்தளமாக அன்னை மரியாள் கொண்டிருப்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே. அது மட்டும்தான் அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக இருந்தது. அதனால்தான் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா இன்னல்களையும் இக்கட்டுகளையும் அன்னையால் சந்தித்து அந்த சந்திப்பில் மகிழ்ச்சியை காண முடிந்தது. ஒருவேளை தன்னுடைய பலத்தில் அன்னை நின்றிருக்க வேண்டும் என்று முயற்சி செய்தால் உண்மையில் அன்னையால் நின்றிருக்க முடியாது. ஆக இந்த அன்னையிடம் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி ஏதோ சாதாரண மனிதர்களிடம் இருந்து வரவில்லை, ஆண்டவனை அடித்தளமாக கொண்டதனால் வருகின்றது. அங்கே நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே, 2 பெண்மணிகளும் ஆண்டவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட 2 பெண்மணிகளும் அங்கு சந்திக்கின்ற பொழுது ஒரு மாபெரும் உரையாடல் நிகழ்கின்றது. எலிசபெத்துக்கு யாரு சொல்லி கொடுத்தாங்க? இதோ அன்னை மரியா வாரா, அன்னை மரியா கர்ப்பமா இருக்கிறான், நீ அந்த அம்மாவை வாழ்த்தணும்னு யார் சொல்லி கொடுத்தாங்க? யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை. இறைவனின் பிரசன்னம் எலிசபெத்திடமும் இருந்ததனால்தான் யாரும் சொல்லாமலே ஆண்டவனை அன்னை மரியாளுடைய வயிற்றில் கண்டாள் எலிசபெத்து. அந்த மகிழ்ச்சியை அன்னையினுடைய முகத்தில் கண்டாள். ஆனால் தான் முதல் வார்த்தை சொல்கின்றார், பெண்களுக்குள் நீ ஆசீர் பெற்றவர், பெண்களுக்குள் நீ ஆசீர் பெற்ற. ஒருவேளை எலிசபெத்து நிலைத்திருந்தால் நானும் ஆசி பெற்றவள் தானே, நீயும் ஒரு குழந்தை பெறப்போகின்றாய், நானும் ஒரு குழந்தை பெறப்போகின்றேன், இதில் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் தாழ்ச்சி அங்கே வருகின்றது. தன்னை தாழ்த்தி கொண்டு வருவது என் இறைவனின் தாய் அல்லவா, மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காக ஓடோடி வந்திருக்கிறார்களே என்ற எண்ணத்தோடு சொல்கின்றாள், நீ பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள், உம்முடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டது. இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே, உன் வாழ்த்தொலி என் காதில் கேட்ட உடனேயே என் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. அன்புக்குரியவர்களே, இங்கு நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். எத்தனையோ தாய்மார்களுக்கு நன்றாக தெரியும், தாய்மை அடைகின்ற பொழுது குழந்தை வயிற்றினுள்ளே இருக்கின்ற பொழுது அது அசைந்தாட வேண்டும், அசைய வேண்டும், அப்பொழுதுதான் அது உயிரோடு இருப்பதற்கு அர்த்தம். ஆக குழந்தை அசையுமே தவிர அக்களித்து துள்ளாது, அக்களித்து ஒரு நாளும் துள்ளாது. ஒருவேளை துள்ளியால் அது வேறு விதமாக அமைந்துவிடும் அன்புக்குரியவர்களே. தாய் ஒருவேளை உயிரை இழக்க நேரிடும். ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் வாழ்த்தொலி என் காதில் கேட்ட உடனேயே என் வயிற்றினுள்ளே குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிட்டு. பாருங்க அன்புக்குரியவர்களே, மகிழ்ச்சி எங்கிருந்து வருகின்றது? இரண்டாவதாக அன்னை மரியாளிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பண்பு என்ன தெரியுமா? தான் பெற்ற மகிழ்ச்சியை தன்னோடு வைத்துக் கொள்ளவில்லை, எல்லோரோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்ட காரணத்தினால்தான் அன்னை இப்படி ஒரு பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்று அதே அன்னையை தேடி நாம் ஓடி வந்திருக்கின்றோம். அதே அன்னையை தேடி நாம் வேண்டுவதற்காக ஓடி வந்திருக்கின்றோம். இந்த தாய் மகிழ்ச்சியை தரக்கூடிய தாய் என்று சொன்னால், இந்த அன்னையிடமிருந்து மகிழ்ச்சியை எதிர்பார்க்கக்கூடிய நானும் நீங்களும் அதே மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு அளிக்க வேண்டும் அல்லவா அன்புக்குரியவர்களே? நாம் மற்றவர்களிட்ட பார்க்கின்ற பொழுது, மற்றவருடைய வளர்ச்சியை பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையும் வார்த்தையும் எப்படி இருக்கின்றது? ஆகவே நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எலிசபெத் அன்னையை வாழ்த்தியது போல, அன்னை எலிசபெத்தை வாழ்த்தியது போல நாம் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துவோமா? அதுதான் மகிழ்ச்சியின் அடையாளமாக இருக்கும். இந்த நவநாளை அர்த்தமுடையதாக நாம் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால், அன்னையினுடைய பிறப்பு விழாவை அர்த்தமுடையதாக கொண்டாட வேண்டும் என்று சொன்னால், நாம் மகிழ்ச்சியின் தூதுவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு இந்த அன்னையை அடிபணிந்து, இந்த அன்னையை வணங்கி, இந்த அன்னைக்கு நாம் நன்றி செலுத்துவதோடு மட்டுமல்லாமல் நாமும் மகிழ்ச்சியை பகிர்கின்ற மக்களாக வாழ்வோம். அப்பொழுது நாம் கொண்டாட இருக்கின்ற இந்த அன்னையினுடைய பிறப்பு விழா ஒரு மாபெரும் மகிழ்ச்சியை நம்முடைய வாழ்வில் தருவதோடு மட்டுமல்லாமல் எல்லோரோடும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சக மனிதர்களோடும் பகிர்ந்து கொள்ள முடியும். ஆமேன். Let her
us bow in adoration to this sacrament so great. Here is new and perfect worship. All the old must terminate. Senses cannot grasp this marvel. Faith must serve to compensate. Glory, honor, adoration. Let us sing in one accord. Praise be God, Almighty Father. Praise be Christ, His Son, our Lord. Praise be God, the Holy Spirit. Triune Godhead be adored. Amen. Let us pray. O God, who in this wonderful sacrament has left us a memorial of thy passion, grant, we beseech you, so to venerate the sacred mysteries of your body and blood, that we may ever experience within us the fruits of your redemption, who lives and reigns forever and ever. Amen. ಅಮ್ಮ ನಿನ್ನಯ ಪ್ರೀತಿಯು ಮುಗಿಯದ ಸವಿಯು ಅಳಿಯದ ಪ್ರೀತಿಯು
தேவதாஸ்